ஒரே சமயத்தில் 2 ப்ளவுஸு ஒரே அளவில் நமக்கு ஸ்டிச் பண்ண வந்துச்சுன்னா சேர்த்து போட்டு கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க 2 துணியோடைய மெஷர்மெண்ட்டையும் அந்த கரைப்பகுதியை அளந்து பார்க்கணும். ரெண்டுமே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் ரெண்டுமே 90 சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது 90 பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம சேர்த்து போட்டு கட் பண்ணலாம். அப்படி அளவுகள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கூட இருக்கும், ஒன்று குறையா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா ப்ளவுஸையும் நான் சேர்த்து போட்டு ஒன்று போல் கட் பண்ணோம்னா சில பல தவறுகள் வரும். அந்த தவறு வராமல் இருக்கணும்னா அகலமும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு துணியும், அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலும் அகலம் முன்ன பின்ன இருக்கும். ஒன்று ஒரு பிராண்டில் எடுத்திருப்பாங்க ஒரு ரேட்டில், இன்னொன்று வேறு பிராண்டில் எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தால் இப்படியெல்லாம் கைக்கெல்லாம் நீளம் வருமா, இந்த நம்ம சேர்த்து போட்டு மடித்து வெட்டும் போதுன்னு எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் சேர்த்து போட்டு வெட்டணும். இல்லைன்னா நம்ம சேர்த்து போட்டு வெட்டும் போது ஒவ்வொரு இடம் கொஞ்சம் காணாமல் வரும். அப்படி வரும்போது அப்போ நம்ம சேர்த்து போட்டு வெட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. திரும்ப அதுக்கு நம்ம ஜாயின் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டுமே அவங்க ஒரே மெட்டீரியலில் துணி எடுத்து ஒரே அளவில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும், நமக்கு வேலை குயிக்காக முடியும். துணியோட அளவும் பிராண்டும் வேறு வேறு எடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் சேர்த்து போட்டு கட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ஒரு வேலைக்கு 2 வேலையாக அமைஞ்சிரும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.